தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மோடியின் அயோக்கியத்தனத்தை வெளியிட்ட பிபிசி தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் ஸ்டாலின் அவர்கள். அந்த தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய கேள்வி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, பாஜகவோட எதிர்ப்பை தான் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த திமுக கட்சி. ஏன்னா இன்னொரு கட்சி அவங்களோட ஒன்று சேர்ந்துருச்சு. அதனால் நம்ம எதுவும் கேட்க முடியாது. இப்படி அந்த எதிர்ப்பை சொல்லிட்டு அவர்கள பத்தின ஒரு அம்பலப்பான ஒரு விஷயம் வெளிய வருதுன்னா, அத நல்லா பிரபலமாக்கி தானே அவங்க அரசியல் பண்ணணும். ஆனா, அத மூடி மறைக்க நினைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? கண்டிப்பா ஒரு உள்குத்து இருக்குமா? இல்லையா? அந்த விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அதுல மிக முக்கியமா அவர் டாப் லைன்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. குஜராத்தில் நரேந்திர மோடி அரசால் நிகழ்த்தப்பட்ட மதவெறி படுகொலை குறித்தான ஆவணப்படத்தை பார்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளை கைது செய்வதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. நீங்க உண்மையிலே ஒரு வேளை பாஜகவோட எதிர்ப்பாளர் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, திராவிட கூடர்களே உங்கள தான் கேள்வி கேட்குறேன். நீங்க இதற்கு ஆதரவு தானே தந்திருக்கணும். அதாவது இந்த மாதிரியான ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னோட பிபிசிக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய ஆதரவு தானே தந்திருக்கணும். எதற்காக நீ அதை பார்க்குறவங்கள கைது செய்கிற? அதற்கான காரணம் என்ன? மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த விஷயம் இங்கே மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கேரளா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, டெல்லி இந்த எல்லா இடத்துலையும் குஜராத் படுகொலை குறித்தான ஆவணப்படம் பொதுமக்கள் முன்னாடி எப்படி தெரியுமா? நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு மெயின் இடத்துல ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி போடுறாங்க அந்த கவர்மெண்ட்டு. அவங்க சொல்லிக்கலாம் நல்லா நெஞ்ச நிமித்தி தைரியமாக, பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், மதவாதிகளை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசலாம். அதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்குது, அவங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. எல்லா வகையிலும் பதுங்கி போயிட்டு பம்புற ஒரு ஆட்கள் நாங்கள் எதிர்க்கிறோம், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் கடவுள் என்ற வார்த்தையை சீமான் பயன்படுத்தினாலே இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இவர்கள் ஒரு சனாதன கைக்கூலின்னு ஒரு ஆள் கிளம்பிடுவார். இந்த மாதிரி மொத்த பேரும் கும்பல் கும்பலாக எங்கேருந்தோ வரீங்களே, எங்கேருந்துடா வரீங்க? இந்த விஷயத்துக்கு பதில் சொன்னால் கண்டிப்பாக பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பதில் இருந்தால் தானே சொல்கிறது. வெட்கக்கேடான ஒரு விஷயம் எது தெரியுமா? நேரடியாக இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேசிட்டு ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிறது இருக்குல்ல, அதுதான். அதுக்கு நீங்கள் பேசாமலே இருக்கலாம். ஏன்னா ஓட்டரசியல் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக தமிழக அரசியலில் மாறிக்கிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை இருக்குல்ல, நாங்கள் குறைந்தபட்சம் அந்த கொள்கையிலாவது ஸ்ட்ராங்காக நில்லுங்கன்னு தான் சொல்கிறது. அதனால தான் திராவிடம்னு ஒன்று கிடையாது கிடையாது கிடையாதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுடைய அந்த திராவிட கட்சி கொள்கையை பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமை பேசுகிறது ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று சாதி ஒழிப்புங்கிறது, சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துறது. அதுக்கப்புறம் மதத்திற்கு முழுக்க எதிரானவர்கள், மதம் என்பது ஒருத்தவங்களை பிளவுபடுத்துகிற வகையில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து எங்கே போனாலும் சரி, எல்லாரும் மதம் சம்மந்தமாக தான் பேசுகிறது. எதுவாக இருந்தாலும் பூஜை போடுறது அப்படின்ற எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது நீங்கள் தான். அப்போனா நீங்கள் திராவிட கட்சின்னு சொல்லிக்காதீங்க. அதனால தான் திராவிடம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறேன். திராவிடத்தில் கடைசி தூணாக இருக்கிறது இந்த கட்சியோட ஆட்சி மட்டும்தான். இதுவும் காலி ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எல்லாம் போயிடும். ஆனால் அதன் பிறகு இருக்கிற தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்குது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அதற்காக இறங்கி போராடும் ஒவ்வொரு இடத்துலையும் கொள்கையை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கார். நேற்றைய கூட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் பணத்தை கொட்டுவார்கள், நம்ம கொள்கையை கொட்டுவோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் அதற்கு இணையாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு இலவசம் அறிவித்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் உனக்கு கல்வி, மருத்துவத்தை தவிர எதையுமே கொடுக்க மாட்டேன்ட்டார். இந்த மாதிரி ஒரு ஆள் ஸ்ட்ரெயிட்டாக பேச முடியுமா? அதை விட இன்னும் அதிகமாக சொல்ல போகிறேன். நீங்கள் குறிப்பிடுகிற தலைவரான பெரியாரை மேடைகளில் அவர் பேசிய கருத்தை தைரியமாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. உங்கள் கட்சியில் இருக்கவன் பேச முடியுமா? அம்பேத்கரை பற்றி மேடை ஏறி பேச முடியுமா? இந்த ஏதாவது ஒன்றுத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? ஊப்பிகளே, இது எதுக்கு அப்படின்னா ஊப்பிகளுக்கு தான் கேள்வி கேட்குறது. பிபிசி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அங்கே எவ்வளோ படுகொலைகள் நடந்தது அப்படின்னு இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துறத வச்சு நீங்கள் தான் எப்படியும் பொழப்பு நடத்துறதை பண்ணலாம். ஆனால் அந்த அரசியல் பொழப்புக்காக கூட அதை பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அடிமட்ட கொத்தடிமையாக இருப்பீங்கன்னு பாருங்களேன். ஏன்னா இந்த ஸ்டாலின் பண்ணுறதுக்கு கூட இருக்கிற ஊப்பிகள்லாம் கொத்தடிமையாக இருக்கானுங்க. ஆனால் அந்த கொத்தடிமைகளோட பெரிய கொத்தடிமை யார் தெரியுமா? நம்ம முதல்வர் ஐயா தான். அவர் யாருக்கு கொத்தடிமையாக இருக்காது தெரியுமா? அது அந்த குஜராத்தின் அழுக்கு படிந்த கரங்களோட ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முழுமையாக இப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் உண்மையாகவே பாசிச பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதும், பாஜகவோடு சேர்த்து நாங்கள் எதற்காக திராவிடத்தை முழுக்க முழுக்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்படையாக நம்ம இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பல விடயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயம் மக்கள் தெளிவடைவார்கள் நான் நம்புகிறேன்.
கொள்கைக்காக வாக்களியுங்கள். தயவு செய்து குவார்ட்டர் கோழி பிரியாணி காசுக்காக வாக்களிக்காதீர்கள்.